நண்பர்களே, தனுஷ் கிச்சனுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது ஒரு இலகுவான வழியில மிருதுவான பரோட்டா எப்படி செய்யறேன்னு தான் சின்ன சின்ன குறிப்புகளோட இந்த வீடியோல நாங்க பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முதல்ல ஒரு அகலமான குழைக்க வசதியான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் வந்து 1/2 கிலோ பிளெயின் ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாவுக்கு அளவா 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இதில் சேர்க்குற ஒவ்வொரு பொருட்களும் 1/2 கிலோ மாவுக்குரியது. இப்போ கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு சீனி சேர்த்துக்கோங்க. இந்த சீனி எதுக்கான்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து இந்த பரோட்டாக்குரிய தனியான ஒரு கலர் கொடுக்கும், அதே வேளையில் வந்து ஒரு லைட்டான மொறுமொறுப்பை கொடுக்கும். இந்த மாதிரி சேர்த்துட்டு இப்போ நல்லா ஒரு அகப்பையோ 2 கரண்டியோ வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த பரோட்டா வந்து 2 விதமான டெம்பரேச்சரில் நாங்கள் தண்ணி சேர்க்க போகிறோம். இது வந்து 200 ml சுடு தண்ணி. இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து முதல்ல நல்லா குழைச்சிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் சுடுதண்ணி சேர்த்து குழைக்கும் போது ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு சாஃப்டான பரோட்டா கிடைக்கும். இப்போ பாருங்கள், சுடுதண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கு பிறகு அடுத்ததாக வந்து அரை டெம்பரேச்சர், அதாவது சாதாரண தண்ணீர் ஒரு 150 ml சேர்த்துக்கோங்க. மொத்தமாக இந்த 1/2 கிலோ மாவு உங்களுக்கு குழைச்செடுக்கிறதுக்கு 350 ml தண்ணி சேர்த்தால் போதுமானது. இப்போ பாருங்கள், கொஞ்சம் கூட காஞ்சமாக இல்லாத அளவுக்கு அழகாக குழைச்சாச்சு. இப்போ இதை வந்து நம்ம கரண்டியோ அல்லது நம்ம எதை பயன்படுத்தி நம்ம இதை குழைச்சோமோ இப்போ அதை எடுத்துட்டு கையால் ஒரு விசை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இது வந்து நீங்கள் சப்பாத்தி பதத்துக்கு இல்லாமல் பரோட்டா பதத்துக்கு தான் இந்த மாவு வந்து உங்களுக்கு குழைச்செடுக்கணும். பரோட்டா மா கொஞ்சம் வந்து தளதளப்பாக இருக்கும். இப்போ இதை வந்து நல்லா திரட்டி வச்சுட்டு ஒரு மூடி போட்டுட்டு குறைஞ்சது 1 மணி நேரமாவது ஊற வச்சுருங்க. அடுத்ததாக ஒரு 2.5 மேசக்கரண்டி அளவுக்கு ஒரு பவுலில் காஞ்சமாக எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு 4 மேசக்கரண்டி அளவுக்கு சூரியகாந்தி எண்ணெய் அல்லது தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் இதில் சூரியகாந்தி எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதை வந்து ஒரு பேஸ்ட் பதத்துக்கு குழைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பதத்துக்கு பேஸ்ட்டை கலந்துட்டு இப்போ இதை ஓரமாக வச்சுருங்க. அடுத்ததாக பரோட்டா தட்டுறதுக்கு வசதியாக உங்களுடைய கிச்சனில் உள்ள, அதாவது வந்து மேசை மாதிரி இருக்கிற பகுதியோ அல்லது வந்து பெரிய கட்டிங் போர்டோ வந்து சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு கொஞ்சம் காஞ்சமாக மேலே தூவிக்கோங்க. அப்போ தான் வந்து மாவு ஒட்டாமல் இருக்கும். இப்போ நம்ம குழைச்சி வச்சுருக்கிற மாவை எடுத்து தளத்தில் போட்டுட்டு அதை நல்லா உருட்டுங்க. ஏன்னா நாங்கள் வந்து அதை ஈவனாக நாங்கள் வெட்டி எடுக்கணும். இந்த மாதிரி உருட்டினதும் இப்போ உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ப ஒரு கத்தி வச்சு கட் பண்ணி பிரித்து எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு துண்டுகளும் ஒரே அளவாக இருக்க பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி பிரித்து எடுத்த ஒவ்வொரு துண்டுகளையும் பந்து மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி உருட்டினதும் ஒரு ஈரம் இல்லாத தட்டில் கொஞ்சமாக மா தூவிக்கோங்க. இப்போ அந்த தட்டில் ஒவ்வொரு உருண்டைகளாக உருட்டி உருட்டி அடுக்கிக்கோங்க. இந்த மாதிரி அடுக்கினதும் இப்போ ஒரு பொலித்தீன் பேப்பர் போட்டு மேலே மூடிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு காயாமல் இருக்கும். இப்போ உருட்டி வச்ச உருண்டையில் ஒன்று எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இப்போ தட்டை போகிற தளத்துக்கு இன்னும் கொஞ்சம் மா போட்டுக்கோங்க, ஒட்டாதபடிக்கு. இப்போ அந்த தளத்தின் மேலே மா உருண்டையை வச்சுட்டு சப்பாத்தி கட்டையை பயன்படுத்தி பரப்பிக்கோங்க. இந்த மாதிரி வழிமுறையில் பரோட்டா ஒரு முறை நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த பரோட்டா அந்தளத்துக்கு சாஃப்டாக இருக்கும். அதே வேளையில் இதுதான் உங்களுக்கு இலகுவான வழியாகவும் இருக்கும். ரொம்ப தின்னா தட்டாமல் இந்த மாதிரி அளவுக்கு தட்டி எடுத்துக்கோங்க. அடுத்து மா எண்ணெய் சேர்த்து கலந்து வச்சிருக்கிற கலவை எடுத்து மேல் பகுதிக்கு பூசிக்கோங்க. இப்போ கத்தினால் ஒரு சைடினுடைய நடுவில் இருந்து கீழ்ப்பகுதியை நோக்கி கீறிக்கோங்க. கீறிட்டு இது ஒரு கோன் ஷேப்பில் சுருட்டிக்கோங்க. இந்த மாதிரி சுருட்டினதும் உள்ளே இருக்கிற மா கலவையோ அல்லது காத்தோ வெளியில் போகாத அளவுக்கு எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக மூடிக்கோங்க.
இப்போ இந்த மாதிரி மூடினதும் இப்போ கோணினுடைய அடிப்பகுதியை கீழே வச்சுட்டு கூரான பகுதியில் இருந்து கைவிரலை வச்சு கீழ் நோக்கி அழுத்தம் கொடுங்க. இந்த மாதிரி லைட்டாக தட்டினதும் இப்போ மறுபடியும் தட்டில் வச்சுட்டு மிகுதியாக இருக்கிற உருண்டைகளையும் இப்படியே செஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லாம் செஞ்சாச்சு. இப்போ பரோட்டா தட்டிக்கலாம். அதுக்கு கொஞ்சம் மா போட்டுக்கோங்க. தளத்தில் போட்டுட்டு இப்போ சப்பாத்தி கட்டையை வச்சு பரப்பிக்கோங்க. இது வந்து சப்பாத்தி மாதிரி மெல்லிஸாக பரப்பக்கூடாது. ஒரு பரோட்டாக்கு எந்த அளவு மொத்தமாக இருக்கணுமோ அந்த அளவுக்கு பரப்பிக்கோங்க. பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி மொத்தத்துக்கு தட்டினா போதும். இப்போ ஒரு பேன் சூடு பண்ணிக்கோங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு ப்ரஷ் வச்சு எல்லா இடத்திலும் படுகிற மாதிரி எண்ணெய் பூசிக்கோங்க. நெருப்பு வந்து மீடியத்தை விட குறைச்சி வச்சுக்கோங்க. இப்போ தட்டி வச்சுருக்கிற பரோட்டாவை பேனில் போட்டுக்கோங்க. பரோட்டாவுக்கு மேலேயும் கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கோங்க. இதில் நான் சூரியகாந்தி எண்ணெய் பயன்படுத்துகிறேன். நீங்கள் தேங்காய் எண்ணெய் அல்லது நெய் கூட நீங்கள் பயன்படுத்தலாம். முதல் தடவை பரோட்டாவை திருப்பும் பொழுது 30 வினாடிக்கு ஒருக்கா திருப்பிக்கோங்க. பேந்து அடிக்கடி திருப்பிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒரு பொன்னிறமான பதத்துக்கு இந்த பரோட்டா வந்து உங்களுக்கு ரெடியாகும். நெருப்பை வந்து இதில் வந்து கவனமாக பார்த்துக்கணும். இல்லைன்னு சொன்னால் பரோட்டா வந்து கருகிரும். எப்பெல்லாம் உங்களுக்கு வந்து காஞ்ச மாதிரி பரோட்டா தெரியுதோ அப்போ கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி அழுத்தம் கொடுக்கும்போது இன்னும் பரோட்டா வந்து பொங்கி சாஃப்டாக வரும். பாருங்கள், அழகான கலருக்கு பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி கலர் வர்றதுக்கு தான் முக்கியமாக சீனி பாவிச்சிருக்கிறோம். இந்த மாதிரி பதத்துக்கு எல்லா பரோட்டாக்களையும் சுட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம குழைச்ச அந்த 1/2 கிலோ மாவில் கிட்டத்தட்ட 6 பரோட்டா எனக்கு வந்திருக்கு. இந்த பரோட்டா செய்கிறதுக்கு உங்களுக்கு அனுபவம் தேவையில்லை. புதுசாக செய்கிறவங்க கூட இதை ஈஸியாக செய்திடலாம். பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இப்போ பாருங்கள், உங்களுக்கு அதை பிச்சு காட்டுறேன். பாருங்கள், உங்களுக்கு எவ்வளோ லேயராக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி கண்டிப்பாக உங்களுக்கும் வரும். இதை வந்து நீங்கள் எல்லா விதமான கிரேவி வகைகளோடும் சாப்பிடலாம். நான் இன்றைக்கி இதை வந்து பன்னீர் கறியோட பரிமாறுறேன். என்ன நண்பர்களே, ஒரு இலகுவான வழியில் மிருதுவான பரோட்டா எப்படி செய்யறேன்னு இந்த வீடியோவில் நாங்கள் பார்த்துருக்குறோம். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீடுகளில் செய்து பாருங்கள். உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காமல் தனுஷ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்களுடைய வீடியோக்களை உடனுக்குடன் பார்க்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் இது போன்ற இன்னும் ஒரு சமையல் குறிப்புடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தனு.